விசுவாசியுங்கள், அவைகளிலிருந்து எழும்புங்கள், அவைகளிலிருந்து உயிர் தெழுங்கள். பிரச்சனைகளிலேயே அமிழ்ந்து விடாதிருங்கள், பலவீனங்களிலேயே அமிழ்ந்து விடாதிருங்கள். ஆமென். யாருக்கு பிரச்சனை தான் இருக்குது, நான் என்ன சொல்ல, எழுப்பணும் அவர்களை விட்டு. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கு உருவ நடந்து அதை என்ன செய்து கொள்கிறார்கள், நீர் ஊற்றாக்கி கொள்கிறார்கள். அப்ப அவைகளை விட்டு நாம் எழும்ப வேண்டும். அதான் வேதம் சொல்லு, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று ஏசாயா 52:1 வாசிக்கிறோம். எழும்பு, இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். ஆகவே அதை விசுவாசத்தை எழும்புங்க. இளவனும் உங்களை அமிழ்த்து விட இடம் விடாதிருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் பிரச்சனை உங்களை அமிழ்த்து விட இடம் விடாதிருங்க. ஏனென்றால் இயேசு உயிர்த்தெழுந்தார், அவர் கல்லறையிலே அவர் உயிர்த்தெழுந்தார். ஸ்தோத்திரம். ஊசியை உதறி விட்டு எழுந்தது. ஆமென். எவைகளை உதறி விடணுமோ எல்லாம் உதறி விட்டு எழும்புங்க. ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, ஆகவே வேதம் சொல்லுவது, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு என்ன செய்தது, எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று எபேசியர் 5:14 வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இயேசு உயிர்த்தெழுதலும் ஜீவனுமானவர் மட்டுமல்ல, அவர் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறார். Behold, Jesus is alive forevermore. வெளிப்படுத்தல் 1:18 வாசிக்கிறோம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவர். Jesus is alive forevermore. ஸ்தோத்திரம். நீ மறந்து போய் விடக்கூடாது. நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல, சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவர். ஆமென். இன்றைக்கு உலகம் மரித்து போனவர்களை இன்றைக்கு தொழுது கொண்டிருக்கிறது. மரித்து மண்ணாய் போனவர்களை தொழுது கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் நானுமோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொள்கிறோம். ஆமென். அதான் வெளிப்படுத்தின விசேஷம் 5:14 வாசிக்கின்றோம். 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். சும்மா தேவனை தொழுது கொண்டார்கள் போடல, அங்கே ஒரு அடமொழியை பார்க்கிறோம். சதா காலங்களிலும் அவர் உயிரோடு இருக்கிறவர். ஆமென். ஏன் நாம் கவலைப்படுவது, அவர் எப்போது உயிரோடு இருக்கிறவர். ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 4:10 எழுதப்பட்டிருக்கிறது, 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா